அவ வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு. அவ மருந்தை மயக்கி தெளிவடைய விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கு. அந்த சக்தியை முறித்து உன் வீட்டில் கொண்டு வச்சா போதுமா? அடுத்த அவ வாழ்க்கையை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டிய. கண்ண முடிக்கா. இந்தா எதிர்பாராமல் அவளை நீ சந்திப்பாய். உன் இன்னும் ஒன்று சேர்வான். வெற்றி ஜெயிச்சுவாங்க. புண்ணியமடைவான். எதிர்பாராமல் சந்திப்பாய்னு சொல்லிருக்கேன். நாளைக்கே இருக்கான். கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தொழிலால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து வந்த செல்வ மக்கள் சுவாமியே சரணம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. பேர் என்னப்பா? கிருஷ்ணா. திருப்பதி ஆண்டவருக்கு இது வேண்டுதல் வச்சிருக்கா? இப்ப போகலையா? சில நாளா என்னடா அவருக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? மனசு எடுத்துக்கிட்டேன் தானே தானே காலு நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே. இழந்து போன பணம். சிலர் ஏமாற்றப்பட்டார்கள். ஒரு தொழிலை நம்பி இன்னொரு தொழிலுக்காக பணத்தை கட்டி நீயே உன் அறிவால் உன்னை கெடுத்து விட்டார். இப்ப எல்லாம் இழந்து கடன்பட்டு வேதனையோடு என்னை பார்க்க வந்து. அதனால அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம்னாலும் அதுக்கு கூட எங்கள்கிட்ட பணம் இல்லை. 2-3 பேங்க்ல போய் கேட்டேன். அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட வழி இல்லை. கர்மசாமி எங்களுக்கு நல்வழியை காட்டுன்னு கேட்டேன். காரணம் பாப்பா வா, ஒரு கேள்வி கேட்டுக்கா. வேற என்னடா வேணும்ப்பா? உடலால் உயிர் கண்டம் எதுவும் இல்லை. புதிய தொழில் ஆரம்பிக்க பணம் தந்திருக்கேன். வெற்றி அடைந்து என்னை காண வாருங்கள். சாப்பிட்டு போங்க, பாருங்க, ஆனந்தமடைங்க. பெங்களூர் எல்லை தன் தாயாரை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? ஆத்திரப்படக்கூடாதுங்க யாருமே. யாருடைய அவசரத்துக்கும் நான் கதாபாத்திரம் கிடையாது. யாரம்மா நீ? யாருடைய அம்மாவை பத்தி கேட்கணும்? உன்னுடைய தாயாரை கேட்கணுமா? கால் ஒழுத்துவா. இடை பேசி இருக்க வேண்டாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க அம்மா வேற சரியா எந்திரிச்சு நடக்க முடியலையாங்களா? அறுவை சிகிச்சை செய்யணும் டாக்டர் சொன்னாங்க. நீங்க அதை சம்மதிக்கிறையா? இடுப்புல ஒரு பாதிப்பு இருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணணும் இருக்காங்க. ஆனா அந்த இடுப்பு அறுவை சிகிச்சை சரி வருமானு கேட்கிறேன். கண்ணமுடைய இடுப்புக்கு கீழே மரமரத்து உணர்ச்சியற்று இருக்குது. கை காலலாம். அதுக்கு உயிரெழுப்பி முதல்ல நடக்க வைக்கிறேன். அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சையை பார்ப்போம். கால் எடுத்துவேன். கர்மசாமிக்கு வாடா மகனே, வாடா வாடா. வேற என்னடா வேணும்? ஒரே கேள்வி கேட்டுக்கலாம். கர்மசாமிக்கு எதையும் விற்பனை பேசிட்டு எனக்கு வித்து தரணும் ஒருத்தன் கேட்கிறான். என்னத்தப்பா வித்து தரணும்? அப்படி பெங்களூர்ல என்னத்தப்பா வித்து தரணும்? இடமா வீடா? என்ன பொருளை வித்து தரணும்? கர்மசாமி என்னடா வித்து தரணும் உங்களுக்கு? இடம் யாருக்காவது வித்து தரணுமா? இவ்வளவு தூரம் நான் எப்படி பேசினேன்? தமிழ் தெரியாத ஆண்டாச்சு உங்களுக்கு?
நான் தான் பேசணும். உங்க பேர் என்ன? கடை முழுக்க கொஞ்ச நேரம் உள்ளத்த முறை ஏங்கிட்ட கொடுங்க. உங்களை மறந்துடுங்க. கால் விட்டுவா. வரலாம். உனக்கு உரிமையான இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஒருவரால் மாந்திரிக தகடுகள் வைத்து உங்க குடும்பத்தை பாதிக்க வைத்தார்கள். இப்பொழுதும் அந்த இடத்தை நீங்க முழுமையாக அனுபவிக்க முடியாத குறைபாடுகள் இருக்குது. இதுல ஒரு பொம்பளைகளுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்தை மாற்றி உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதும்ல. பணம் நான் அப்படியே தந்துட்டேன். இடத்தையும் விட்டு தந்துருந்தேன். இந்த செய்வனையும் மாத்தி தரேன். கர்மசாமிக்கு அவ்வளவுதான் உத்தரவு கொடுத்துருப்பா. அடுத்த வார்த்தை பின்னால பேசுமா. கோயில்தான் என்னைக்கு இருக்குத பேசுமா. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? சரி கேட்டு பாக்குறேன். பெங்களூர் எல்லை கல்யாண சொந்தமாக கேட்டு வந்தது யார்? என்னடா டேய் கருப்புல என்னடா என்னைய கூப்பிடுறியா? யாருக்குமா கல்யாணம் முடிக்கணும்? உங்க மகளை பத்தி கேட்க யாரு? வீட்டு வாழ போற கண்ணீர் தங்கச்சி பொண்ணே சில புத்திமதிகளை கேடு முன்னே நம்பிக்கை துறகத்தால அவன் வரமாட்டான். அப்படியா? நீங்களும் அங்க தள்ளிடுங்க. போ 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 உண்டானது கண்ணத்தோட அழுகையை நிப்பாட்டு. கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காரு. எண்ணெயும் மட்டும் தானே. கண்களை மூடு. பழக்கத்தோடு நின்றிருந்தா இந்த மனசு பாதித்திருக்காது. பாலியல் உணர்வுகளோடு விளையாண்ட காரணத்தால அவளால மறக்க முடியும். அதனால தப்பு அவன் மேல மட்டும் இல்ல மகளே, இவன் மேலையும் சேர்ந்து இருக்கு. கால் ஒழுத்துவா. வாய முடித்து பேசாம இப்ப அவனையே உனக்கு நான் புரிதலாக்கிறேன். ஆனா அவன் 2 பொண்டாட்டியோட வாழ்வான். நீ 2வது பொண்டாட்டியா இருந்துக்கலாமா? உன்னை மட்டும்தான் வேணுமா? அதே மாதிரி இன்னொருத்திக்கு அவன் வாக்கு கொடுத்துருக்கான். அவளை கட்டிக்கிறவனு சொல்லி உன்னை கட்டிக்கிட்டா அவ உடனே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. இந்த அலப்பறையும் பிரச்சனையும் உனக்கு வேணுமா? என்ன வேணும்னு பார். 3 முறை என்னைய பார்க்க வரீங்க. 3வது முறை இவளுக்கு தெளிவான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அவன் மறதி கர்மசாமிக்கு இப்போதைக்கு வேண்டாம்னே ஒரு முடிவு எடுத்து இருக்கட்டும். என்னையவே நினைத்து சாக விடாம காப்பாத்துறேன். புனிதமான வாழ்வை அமைச்சுத்தாரேன். கர்மசாமிக்கு நல்லா என் செல்லக்குட்டி எந்தி நல்ல வயிறார சாப்பிட்டு போ. தாத்தா கோயில்ல புண்ணியமடைவாய். வா மகளே. ஆம்பளை நிர்வாகம் இல்லாம பொம்பளை பிள்ளை வளர்த்தா இப்படித்தான் சில பாதிப்புகளும் வேதனையும் வரும். என்ன செய்ய முடியும்? பொறுமையாக இரு. வெற்றி அடைஞ்சார். ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பேங்க்ல டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை திருப்பி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யாரு? பேங்க்ல டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணி வச்சிருப்பா. யாருப்பா? பேங்க்ல டாக்குமெண்ட் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்கு. திருப்பி தரணும். அப்புறம் திருப்ப வேண்டாமா? ஆம்பளை மேல பத்தி கேட்டு வந்தது யாரு? பையனுக்கு கல்யாணம். அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கு என்ன பிரச்சனை?
இன்னொரு தடவை கால் எடுத்து வா. யாருக்குமா ஆபரேஷன் பண்ணிருக்கு வீட்டுல? முன்னாடி ஆபரேஷன் பண்ணீங்களா? உங்களுக்கு பண்ணிருக்கீங்களா? இப்ப பையனுக்கு என்னவா செய்யணும்? கண்ண மூடு, நான் வரேன். அவனுக்கு கோயம்புத்தூர்லயும் பெண் இருக்கு, முடிச்சு வச்சுருவோமா? அவன் அங்க உள்ள பெண்ணு தான் வேணுங்கிறானா? கோயம்புத்தூர் பெண்ணு தான் கிடைக்கும். புனிதமானவளாக இருப்பாள். வாழ்க்கை வைகாசியில் அமையும். போத மகனுக்கு நல்ல வழியை படித்தார. அடுத்த வாரத்துல உன் பொண்ணு விஷயத்தை கர்மசாமிக்கு மயிலாடுதுறை, மயிலாடு பாறை அல்ல, மயிலாடுதுறை, மாயாபுரம் என்னும் மயிலாடுதுறை. மாயாபுரமா? மணப்பாறை மாட்டு கட்டி மாயாபுரம் வழக்காண்ட உனக்கு கண்ணு காலம் சொல்லலாம். எனக்கு எத்தனை மீட்டர் சட்டைக்கு எத்தனை மீட்டர் துணி வேணும்? எத்தனை மீட்டர் வேணும்? அப்ப நீங்க டெய்லரா? கூப்பிடும்ல காலம் எடுத்துவாங்க. மீட்டர் தச்சா வேற பேசி பேசி நீங்க அவனை கொம்புக்கு ஏத்தனை எவ்வளோ வாங்குவான்? அப்ப நீ நினைக்கிற வரைக்கும் நான் விட்டு தருவேன். உன் பிள்ளைக்கு ஒரு குழந்தை வர வேணும்னு வந்தேன். இப்ப உன் பிள்ளை வயிற்றுல எத்தனை மாசம்? 45 நாள். அது குழந்தைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ஆம்பளை பையன் நிரூபிச்சுட்டு தான் போதுங்களா? காலம் எடுத்துவா. தண்ணி வாங்கி உள்ள என்னை ஏமாத்தி அப்படிலாம் இல்லை. எனக்கு இப்ப வேணும்ல. கண்ணமுடே உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1 2 3 பில்டிங் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. சரிதானா? அதில் கொஞ்சம் பணம் இல்லாமல் கொஞ்சம் பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் வர்றது வரலையே உங்களுக்கு இருக்கு. வர வச்சு தாரேன். ஓகே தரேன். கால் விட்டுவா. கர்மசாமிக்கு 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 அண்ணா உங்களுக்கு மயிலாடுதுறையா? உங்களுக்கு செய்யறதுக்கு மயிலாடுதுறையா? வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு குழந்தையும் ஜனனமாக்கித்தானே. மருமகனுடைய புத்திய இப்ப கிரகங்கள் மாத்தி இருக்கு. ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ஒத்துமை ஆகிட்டாங்க. ஜெயிச்சுக்கா காசு குணத்தோடு கண்குளிர வாழ்வாய். சொல்லி முடிச்சா தந்துக்கிறேன். உங்களோட கேள்வி கேட்கலாமா? உனக்கு என்ன வேணும்? வேற முதல் மாத சம்பளம் கோயிலுக்கு கொடுத்துரு. 2025 ஃபர்ஸ்ட் போஸ்டிங் உனக்கும். அப்பா வீட்டை விட்டு வந்துருவோம். நமக்கு சம்ஸ்கிருதி எவ்வளவு கேட்டா கஷ்டம் இல்லை. கர்மசாமிக்கு எத்தனை லட்சம் உனக்கு வேணும்பா? 57 முடிக்கிறோம். ஆனா இப்ப அப்படி முடியறதுக்கு இல்ல. 45க்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிண்ணா? 50 ரூபாய் முடிச்சு தரேன். அப்படி பணத்தை வாங்கிட்டு ஓடி வா. வாங்கிக்கா. நல்லா இருக்கு. போயிட்டு வா. முடிஞ்சிடும். போயிட்டு வா. 49 நின்றுகிட்டு இருப்பான். புடியா பிடிச்சி 50 ரூபாய் வாங்கிட்டாங்க. கர்மசாமிக்கு எனக்கு எவ்வளவு? எனக்கு அன்பு போதும்.